ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது சிஎஸ் ப்ளே பண்ண போகிறீங்க வந்து எப்பயுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீமர் வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காம வேற மேட்ச் கூட ப்ளே பண்ண போகலாம். அந்த டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போனீங்க அப்படின்பது உங்களுக்கு ரேண்டம் பேஸ் தான் வருவாங்க. அப்படி சிஎஸ் ரேங்கில் ரேண்டம் பேஸ் வந்துட்டாங்கன்னா எப்படி அந்த சிஎஸ் மிச்சா வின் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறமே வராது, என்ன அந்த வீடியோ ஒரு 5 நிமிஷம் தான் இருக்க போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கான ஒரு 5 நிமிஷம் வைக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கேரக்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன பார்த்தீங்கன்னா உட்காந்து கேரக்டர் தான். இந்த கேரக்டரை பத்தி சொல்லணும்னா இனிமே இப்போ நம்ம அடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தா உட்காந்து போட்டு ரஷ் பண்ணலாம். அந்த புல்ல போட்டு ரஷ் பண்ணி நோக் பண்ணிட்டா மறுபடியும் கொள்ளு நாய் மறுபடியும் அந்த புல்ல போட்டுக்கலாம். இந்த ஒரு பவர் வச்சு தனித்தனியாக ஒரு ஸ்குவாட் வந்தாலே போகும், ஈஸியா வெயிட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த ரூக்காங்கல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த புல்லு போட்டு போயிட்டு இருக்கும் போது இனிமே கரெக்டா அந்த புல்லுக்கு ஏமனி அடிச்சுட்டா போயிட்டு அந்த புல்லு மறைஞ்சு போயிடும். இந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருக்கு இந்த உட்காந்து. மற்றபடி இந்த கேரக்டர் சூப்பரான கேரக்டர் தான். அடுத்த என்ன கேரக்டர் பார்த்தீங்கன்னா அலா கேரக்டர். இந்த கேரக்டர் பத்தி நான் சொல்ல தேவையில்லை, நான் சுருக்கமா சொல்லிக்கிறேன். நீங்க இனிமே கூட ஃபைட் எடுத்துட்டு இருக்கும்போது உங்க ஹெல்த் கூட இந்த பவர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ஏறோ ஆயிட்டேன், உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடுமே ரொம்ப அதிகமா இருக்கும். உங்க பார்த்த 2 ஸ்கில் தான் பஸ் யூஸ்ல பார்த்துடலாம். சிஎஸ் தான் பொறுத்தவரை 2 கேட்டகரி கன்ஸ் தான் நீங்க சூஸ் பண்ணீங்க. ஒன்னு எஸ்எம்ஜினோட எஸ்டி. இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்லாம் இருக்கும். அதுல அந்த கன்ல நீங்க சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அந்த 2 கேரக்டர் சூஸ் பண்ணுங்க. ஒன்னு நிக்கிதா, இன்னொன்று கரோலி. எஸ்எம்ஜிக்கு நிக்கிதா சூஸ் பண்ணிக்கோங்க. அதே எஸ்டிஎம்க்கு கரோலின் கேரக்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 கேரக்டர் எம்பவரையும் வேற வேற பார்த்தா எஸ்எம்ஜி கண்ணை பொறுத்தவரை நிக்கிதா கேரக்டர் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த எஸ்எம்ஜி கன்ல இருக்கிற கடைசி 15 புல்லட்டுக்கு இன்னொரு புல்லட்டை விட கடைசி 15 புல்லட்டுக்கு அதிகமா டேமேஜ் கொடுக்கும். அதே இந்த பக்கம் கரோலி கேரக்டர் பார்த்தா அப்படின்னா நீங்க எப்பெல்லாம் எஸ்டிஎம் கன் எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் அந்த ஆக்டிவ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நீங்க எஸ்சி கண்ணை தூக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடும் அதே டைம்ல ரிவர் ஸ்பீடும் அதிகமா இருக்கும். நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் பாருங்க. உங்க ஆப்பரண்ட் டீமோ நீங்களும் எம்மோ நேட்டிவ்ஸ் வச்சிருக்கீங்க. அந்த டைம்ல நீங்க 2 புல்லட்டா எனிமி கிடைச்சிட்டீங்க, எனிமி 2 புல்லட்டா உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. அந்த டைம்ல நீங்க கரோலிங் ரைட்டை வச்சு டக்குனு ரிலோட் பண்ணிட்டு எனிமியை போட்டுடலாம். இதே எனிமி கிட்ட கரோலிங் ரைட்டை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரிலோட் அது ரொம்ப டைம் ஆகும் உங்களை விட. ஸோ நீங்க ஈஸியாவே எனிமியை போட்டு தள்ளிட்டு போயிடலாம். அதுதான் கரோலிங் ரைட்டை யூஸ் ஆகும். ஓகே, டிக் நம்பர் 2 என்ன ஆனதுன்னா உங்களோட ரேண்டம் பேஸ் கனெக்ட் ஆயிட்டு அப்படின்னா அவங்களோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரணும், ரேண்டம் பேஸ் கனெக்ட் ஆயிட்டு அப்படின்னா பேச பாருங்க. எந்த லாங்குவேஜ் பேசுறாங்க பாரு, நீங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னா போதும். அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க 3 பேரை நாக் டவுன் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த டைம்ல ரேண்டம் பேசுவோம் டீமா இருந்தாங்கன்னா மேப்ல எங்கேயோ ஒரு மூலையில என்ன பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்ல எல்லாரும் வே பண்ணிடுவாங்க. எனக்கு பின்னாடி அந்த மேட்சை நீ வின் பண்ண முடியாது, ஈஸியா தோத்துட்டு வந்துருவீங்க. இப்படி பண்ணாம ரேண்டம் பிளேஸ்ல பேசி அவங்க பக்கம் வருவாங்க. அவங்கள நான் அப்படி ப்ரோ பேசுறது அவன் வேற மொழிக்காரனா இருப்பான், நான் வேற மொழிக்காரன் இருப்பேன். எப்படி ப்ரோ நடக்க முடியும் கேட்டீங்கன்னா இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே ஒரு ஆப்ஷன் விட்டுருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஷார்ட் மெசேஜ் அதுல இருக்கும் ஃபாலோ மீ எனிமி ஸ்பாட் வாட்ச் யோர் பேக் அப்படின்னு நிறைய இருக்கும். பின்னாலே சப்போர்ட் கூட அப்படின்னு ஃபாலோ மீயே போட்டுக்கோங்க. அப்புறம் எனிமி உங்ககிட்ட வந்துடானா எனிமி ஸ்பாட் அப்படின்னு போடுங்க. எனிமி சுத்திட்டு வந்தா அப்படின்னு வாட்ச் யோர் பேக் இருக்கும், அதை போடுங்க. எனிமி இந்த குறிப்பிட்ட சுற்றுலா இருக்கான் அப்படின்னா சரியா ரிட்டர்ன் போடுங்க. அதோட ரொம்ப முக்கியமான என்ன பார்த்தா எனிமி எங்க இருக்கான்னு மார்க் பண்ணுங்க. நீங்க மார்க் பண்றது 2 தடவை தட்டினாலே போதும் எனிமி ஸ்பாட் ரெட் கலர்ல வந்துடும். இப்போ உங்களுக்கு மெடிட் வந்து தீர்ந்து போச்சு வெடிக்கலாம் முடிஞ்சு அப்படின்னா அவருக்கு அந்த மெடிட் தட்டுற அந்த ஆப்ஷன் இருக்குல்ல அது தான் மார்க் பண்ணுங்க. அப்படி பண்ணி ஐ நீட் மெடிட் அப்படின்னு அதே சொல்லிடும். அதனால ரேண்டம் டைஸ் ஈஸியாவே பிடிக்கும். உங்களுக்கு ப்ளூ வேணும் அப்படின்னு பார்த்தா ப்ளூவோட ஆப்ஷனை கொடுங்க. ஐ நீட் ப்ளூ அதே சொல்லிடும். உங்களுக்கு ஏதாச்சும் ஏமோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏமோ இருக்கிற கன் செலக்ஷன் இருக்குல்ல அதை மார்க் பண்ணுங்க. இப்படி இருக்கனால உங்களுக்கு ஒரு சிரமமே இருக்காது. நீங்க கரெக்டா ரேண்டம் டைஸோட பேசிடலாம்னாலே போதும். உங்களால பேசியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா முடியும் மெசேஜ் நான் போடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சில வேளை நம்ம கூட வந்து ரேண்டம் பிளே வந்து மைக்கே ஸ்பீக்கரே ஆஃப் பண்ணிட்டா அப்படின்னா அந்த ரேண்டம் பிளேயரை நம்ம வழி கொண்டு வந்து விட்டுட்டு அவன் வழிக்கு நம்ம போயிடலாம். இப்போ நான் என்ன சொல்ல வந்தா ரேண்டம் பிளேயர் வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு ரொம்பவே கஷ்டம். பேத்தினா நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வேற மொழிக்காரனா இருப்பான், நம்ம வேற மொழிக்காரனா இருப்போம். சில வேலை மைக் ஆஃப் பண்ணிட்டுலாம் இருப்பான். அந்த டைம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னால அவனை விட்டுட்டு நம்ம அவனை பின்னால போயிடணும். அவனுக்கு பின்னாலே போயிட்டு அவனோட நம்ம கீழே அடிச்சு அவனை சப்போர்ட் கொடுத்தா அவன் நம்ம சப்போர்ட் தருவான். அப்படி பண்றது ஒரு பெஸ்ட் அனுமதி தான் மைக் ஆஃப் இருக்கிற டைம்ல. இப்போ உடனே நிறைய பேர் நம்ம வீடியோக்கு லைக் போடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்துட்டு இருப்பீங்க. ப்ளீஸ் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த குழுவை பெல் ஐக்கனே ஒருத்தர் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஃபேவரட் பிளேயரா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வீடியோ நிறைய போட்டுட்டு இருக்கோம். மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு அப்படியே பெல் பட்டனே அதில் கொடுத்துச்சுன்னா நான் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறேன். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டீங்களோ அவளை கமாண்ட சொல்லிட்டு பெரிய ப்ரோ நான் லைக் போட்டேன் அப்படின்னு நம்ம போட்டிருக்கா. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட்ல கேரக்டர் காம்பினேஷன் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிப்பீட் காம்பினேஷனையும் பார்த்தா அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வயல ஃபர்ஸ்ட் பிட்டு என்ன பார்த்தீங்கன்னா ராக்கி பெட் தான். இந்த பவர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கூல்டன் ஆகிற டைமை குறைச்சி விடுவது. இப்போ நீங்க கொரோனா சீல்ட போட்டுட்டீங்க அந்த பவர் ஆக்டிவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பவர் கூல்டன் ஆகுது ஒரு 2% பார்த்தீங்கன்னா இந்த ராக்கி பெட் வச்சுட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே கூல்டன் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று என்ன சொல்லிக்கிறேன், ஸ்டார்ட்ல பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருப்பேன். சிஎஸ் நாங்கள் தேவையான கரெக்டாக சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டர் மாதிரி மிஸ் பண்ண ரொம்பவே சாரி. என்ன கேரக்டர் பார்த்தீங்கன்னா எலக்டர் வரும். உங்களுக்கே தெரியும் இந்த அப்டேட்ல இருந்து எலக்டர் ஒரு ஆசமான கேரக்டர். என்ன பார்த்தீங்கன்னா 4 பேர் கூட்டம் ஒரு குறிப்பிட்ட இருக்காங்க அப்படின்னு நீங்க எலக்டர் போட்டு கிராண்ட் போட்டீங்கன்னா ஒரு கிராண்டை போட்டி அப்படின்னா 4 கிராண்டா கன்வெர்ட் ஆகி வெடிக்குது. இதனால என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே கிராண்ட் ஒரு ஸ்குவாடை காலி பண்ணிட்டு போயிடலாம். ரொம்பவே ஈஸியா இந்த கேரக்டரை வச்சு கொண்டு போயிருந்தா கண்டிப்பா நீங்க குரங்கு பெட்டை யூஸ் பண்ணுங்க. குரங்கு பெற்ற பவர் பார்த்தீங்கன்னா குளூவால் கிராண்ட் அந்த பிளாஸ் பாம் அந்த கிராண்ட் அப்படி நிறைய இருக்குல்ல அது தூக்கி போடும்போது ரொம்ப தூரம் தூக்கி போடலாம். அடுத்த பெட்டா என்ன பார்க்கணும் அந்த ஈட்டி பெட்டா ஒருவேளை இனிமே எலக்டர் வர கொண்டு வந்து இந்த குரங்கு பெட்டையும் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஈட்டி பெற்ற பவர் பார்த்தீங்கன்னா எனிமி கிராண்ட் பிளாஸ்மா அதெல்லாம் போட்டா நீங்க இதை பார்வை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இனியும் போடுற கிராண்ட்ல இருந்தே பாய் டேமேஜ் தான் கிடைக்கும். ஸோ
இனிமே எலக்ட்ரோட வச்சு இந்த குழந்தை விட்டு வச்சிருந்தால இந்த பெட் பேஜினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப. அடுத்த பெட்டா பார்க்க போது டிராகன் பெட் தான். இந்த பெட்ல போற சுருக்கமா சொல்லணும் பார்த்தா தொட்டா தூக்கிடும் அப்படின்னு அர்த்தம். என்ன பேர் சொல்லுங்க எனக்கு புரியல அப்படின்னு பார்த்தா இனிமே யாராச்சும் ஒரு வந்து மெடி கட்டா அப்படி வந்தா ஸ்குவாடே காட்டி கொடுத்துரும். நீங்க அந்த டைம்ல என்ன எனிமே இருக்கா நோட்டீஸ் பண்ண வச்சிங்க பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல சுத்திட்டு போய் அவங்க எனிமே போட்டுடலாம். இந்த ஒரு பெட்ல போற பார்த்தீங்கன்னா ப்ளூ கேரக்டர் பெட் மாதிரி தான். ஆனா மெடிக்க நம்பர் தான் அந்த இது அக்யூ ஆகும். ப்ளஸ் நீங்க நிறைய பேர் கேட்டு ஏன் ப்ரோ இப்ப நான் லைஃப் போட மாட்டீங்க அப்படின்னு ஒரு 50 பேர் லைஃப் போட மாட்டீங்களா கேட்குறீங்க. ஆனா அந்த 50 பேரும் லைஃப் போட்டா பார்க்க வர மாட்டேன். இப்படி யாருமே லைஃப் பார்க்க வர மாட்டாங்க. அந்த யாருக்குடா லைஃப் போடுறது யார் மேல கிடையாது தியேட்டர் மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் போடுறோம்னு கேட்கணும் எல்லாமே லைஃப் போட்டா பார்க்க வாங்க ரேசி. அது மட்டும் இல்லாம லைஃப் போட்டா யாரெல்லாம் பார்க்க வரீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிவிட்டு போயிருங்க. மறக்காம சொல்லிட்டு போங்க. அப்பதான் எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஓகே ட்ரிக் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தா இனிமே உங்களுக்கு அடிக்கிறாங்க வேணா அவன் டிஃபெண்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ட்ராக் பண்ற பேர்ல அந்த கட்ட விரல வச்சு அந்த ஃபயர் பட்டன் அமர்த்துற பேர்ல ட்ராக். இனிமே எந்த டைரக்ஷன் இருக்கானோ அதே டைரக்ஷன்ல ஃபயர் பட்டன் தூக்குற பேர் தான் ட்ராக். ஓகேவா அதுக்கு தேவையான சென்சிட்டிவிட்டிலாம் நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கோம். மறக்காம அதை நம்ம போய் பார்த்துக்கோங்க. இனிமேல் அடியான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹெட்செட் அடிச்சு உங்களுக்கு போடுறதுக்காக தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி அரைச்சி குடிச்சு கொடுற தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபயர் பட்டன் சைஸ்ல இருந்து அந்த கர்சர் சைஸ் இருக்குல்ல அதான் சொல்ல போறேன். ஃபயர் பட்டனை பொறுத்தவரையில ஒரு 40 சைஸ்ன்னு ஒரு பர்ஃபெக்டான சைஸ் தான் இந்த ஒரு அப்டேட்ல இருந்து. அதோட சேர்த்து ரொம்பவே முக்கியமான விஷயம் பார்த்தா நீங்க இனிமே பார்த்து ட்ராக் பண்ணும்போது அந்த ஜாய்ஸ்டிக் இல்ல அந்த கர்சர் அதெல்லாம் நீங்க தொடவே கூடாது. நீங்க அந்த கர்சரை இழுத்துக்கிட்டே ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா புல்லட் வந்து சிதற ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீகால் ரொம்பவே அதிகம். இதனால நீங்க இனிமே போட முடியாது. இனிமே உங்களுக்கு லேசா போட்டு போயிடுவோம். அதனால நீங்க இனிமே அடிக்கும்போது ஒன்னே நம்பர் நான் வச்சிருக்கேன் இந்த கர்சர் ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல அதை இழுத்திட்டு நீங்க ஃபயர் பண்ணா என்ன ஜோச்சு வச்சுக்கோங்க. நீங்க இனிமே எங்க இருக்கா அவன் நம்ம லொக்கேட் பண்ற அப்பெல்லாம் நீங்க ஜாய்ஸ்டிக் இழுத்துக்கலாம். இனிமே கரெக்டா ஃபயர் பண்ணும்போது ஜாய்ஸ்டிக்ல இருந்து கை எடுத்துட்டு நீங்க ஜாய்ஸ்டிக் எப்படி சீரோல வச்சு டிரான்ஸ்பர் எல்லாத்தையும் குறைச்சிட்டுங்க. நமக்கு தேவையில்லை அந்த ஃபயர் பட்டன் மட்டும் 40 சைஸ்ல வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீக் எப்ப நான் ஒன்னே நம்பர் சொல்லிக்கிறேன். இப்போ கூட நிறைய பேர் அந்த லைக் பட்டனே சப்ஸ்கிரைப் பட்டனும் கை வைக்காம இருந்துட்டு இருப்பீங்க. நேரமா என் தொண்டதனே வத்துற அளவுக்கு நான் கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்காண்டி இவ்வளவு பண்றேன் நீங்க எனக்காண்டி இது கூட பண்ண மாட்டீங்கன்னா நான் அவங்கள்ட்ட வந்து நான் வீட்டு பத்திரத்தை கேட்டேன். இல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் லைக்கையும் ஒரு ஷேர் அதான் தான் கேட்டேன். அந்த சப்ஸ்கிரைபர் பில்கிட்ட போட்டா என்னவா மறக்காம லைக்கையும் போட்டு விட்டுரும். ஓகேவா லாஸ்ட் ஒரு ட்ரிக் என்ன பார்த்தா நீங்க நல்லா கேட்டு ஸ்கிரீன் வச்சிட்டீங்க நல்லா பெட்டு வச்சிட்டீங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா லூட் அவுட் அதான் அந்த காசு பார்க்க போகும். இந்த லூட் அவுட்னா என்னென்ன தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க. லூட் அவுட் பார்த்தீங்கன்னா அந்த போன் ஃபயர் சமோனே ட்ராப் அப்புறம் அந்த பவுண்டரி யாரா லூட் அவுட். இந்த ஒரு கிளாஸ் கோட பொறுத்தவரை நானே லூட் அவுட் தான் செட் ஆகும். பெஸ்ட்டாவில் என்ன பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாவே முன்னுக்கு இருக்குல்ல அதை பற்றி தான் பார்க்க போறோம். அது பேர் என்ன கரெக்டாக தெரியாது. அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வெஸ்ட் ஹெல்மெட் அதெல்லாம் தரும். செகண்டாவில் சப்ளை ரேட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ரூட்லாம் தரும். என்னென்ன பார்த்தீங்கன்னா கட்டானா அப்புறம் சூப்பர் மெடிட்டு இன்கீலர் அப்படின்னு நிறைய தரும். ஜஸ்ட் வச்சு உங்களுக்கு கட்டணா தந்துட்டு ஈஸியாகவே இனிமே கட்டணா வெட்டி கொண்டுலாம். டேட்டா சின்ன ஒரு மினி பேக் வச்சு நீங்க 5 ரூபா நீங்க எடுத்துக்கலாம். லாஸ்டா பார்க்க போது இந்த போன் ஃபேர் அந்த போன் ஃபேரை பத்தி சுருக்கமா என்ன சொல்லணும் ரியல் லைஃப்ல அடியில் நெருப்பு வச்சு எல்லாருமே கத்துவாங்க. அதே ஃப்ரீ ஃபயர் அடியில் நெருப்பு வச்சா என்ன சந்தோஷப்படுவாங்க. இப்போ இனிமே கூட நீங்க ஃபைட் எடுத்துட்டு இருக்கும் போது இனிமே உங்களுக்கு டேமேஜ் பண்ணா அது நீங்க போன் ஃபேரை போடலாம். நீங்க டேமேஜ் கொடுத்துட்டு இருக்கிற டைம்லேயே வெளியே தேடிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரெண்டுக்கு வந்துடும். இந்த வீடியோ எவ்வளோ அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அதிகம் மறக்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனே அதில் கொடுத்துட்டு வீடியோ கூட லைக் கொடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாவே ஒரே ஒரு ஆசை இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ஃபுல் வீடியோ ஒரு கேட்கறல அதான் யூஸ் கோத் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்கு. நம்ம போகிற ஸ்டார்ட்ஸ் எல்லாம் பரவாயில்ல ஆவரேஜ் ஒரு 1K மேலே போகுது. எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இருக்கு. அதே மாதிரி வீடியோ ஃபுல் வீடியோ வாய்ஸ் போனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா 10 நாள் லீவ் வரப்போ அந்த 10 நாள் ஃபுல்லாகவே நான் ஃபுல் வீடியோ போடலான்னு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் வீடியோலாம் போட்டுருக்கேன். அந்த 10 வீடியோவில் ஒரு வீடியோ கூட ரீச் கிடைத்தா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ ரீச் கிடைக்கிறது அவ்வளோவா கஷ்டம் இல்லை நீங்க இருக்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து ஒவ்வொருத்தருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாலே போது நம்ம சேனல் ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆயிடும். நீ ஷேர் பண்ணனால என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறேன். நீங்கள் ஒரு 5 பேர் ஷேர் பண்ணுறீங்க. ஷேர் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லணும் மச்சான் நீ உனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர் ஷேர் பண்ணுறான்னு சொல்லி தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும். நீங்கள் ஷேர் பண்ண அந்த ஃப்ரெண்ட் இருக்கால அந்த ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் அவருக்கு என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவார். உங்கள் ஃப்ரெண்ட் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாரு. இப்படி ஷேர் பண்ணாலுமே போதும் நம்ம சேனலுக்கு ஈஸியாக ரீச் கிடைச்சுன்னா எல்லாமே உங்க வேலை தான் இருக்குது. மறக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி எப்படி ஒரு சப்போர்ட் தாங்க. ஓகே இன்னைக்கான வீடியோ இவ்வளோ தான். இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா எல்லா நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல ஒரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஓகே டாடா பை பாய் கைஸ்.